ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் திமுகவின் ஆனந்தை பொது வேட்பாளராக முன்னிறுத்த கருணாநிதி அழைப்பு விடுத்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அத்தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த ஜெயலலிதா தகுதி இழந்தார். இதையடுத்து பிப்ரவரி 13ஆம் தேதி ஸ்ரீரங்கத்தில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கட்சிகளையும் முந்திக் கொண்டு ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் வேட்பாளரை திமுக அறிவித்தது. கடந்த முறை ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட ஆனந்த் இம்முறை மீண்டும் திமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் திமுக வேட்பாளர் ஆனந்தை பொது வேட்பாளராக நிறுத்த எதிர்க்கட்சிகளிடம் கருணாநிதி ஆதரவு கோரியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி வெள்ளியன்று வெளியிட்ட அறிக்கையில் ஜெயலலிதா முதல்வர் பதவியை இழந்த பிறகு தற்போதைய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக அரசு தொலைநோக்கு திட்டங்களோ கொள்கை முடிவுகளோ வகுக்க முடியாத நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். முக்கிய பிரச்சினைகள் குறித்து சட்டசபையில் விவாதிக்க முடியாமல் அவசரமாக 3 நாட்களில் கூட்டத்தொடர் முடிவடைந்ததாகவும் ஊடகங்களால் சுட்டிக்காட்டப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக உரிய நடவடிக்கை இல்லை என்றும் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக அரசின் ஜனநாயக விரோத ஆட்சியின் அலங்கோலங்களை தமிழக மக்களுக்கு உணர்த்தும் வகையிலும் ஆளும் கட்சிக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் ஆனந்துக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கருணாநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதற்கு முன் இதேபோல் திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தலின் போதும் திமுக வேட்பாளரை பொது வேட்பாளராக்க கருணாநிதி வேண்டுகோள் விடுத்து அனைத்து எதிர்க்கட்சியினருக்கும் கடிதம் எழுதினார். ஆனால் அதை எதிர்க்கட்சிகள் நிராகரித்துவிட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. கருணாநிதி வெளியிட்ட மற்றொரு அறிக்கையில் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பின் போது ஜெயலலிதாவின் தூண்டுதலோடு ஆளும் கட்சியினர் போலி நபர்களை அதிக அளவில் சேர்த்துள்ளதாகவும் உண்மையான பலரது பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீரங்கம் தொகுதியிலும் இதுபோன்ற முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறியுள்ள கருணாநிதி இதுகுறித்து தேர்தல் கமிஷன் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.